அனைவருக்கும் வணக்கம். கார் தொழில மிக பிரபலமாக பேசப்பட்டவர் ஹென்றி ஃபோர்டு அவர்கள். அவர் ஒரு சந்தர்ப்பத்துல டியூப்ளி நகரத்திற்கு விடுமுறைக்காக சென்றிருக்கிறார். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனாதை விடுதியினுடைய காப்பாளர் ஃபோர்டு அவர்களை சந்திச்சு, நாங்கள் எங்களுடைய விடுதிக்கு ஒரு கட்டடம் கட்டுறோம், அதுக்கான ஏதாவது உங்களால் என்ற உதவியை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் கேட்ட உடனேயே அவர் என்ன செய்யறார், ஹென்றி ஃபோர்டு அவர்கள் $2000 செக் எழுதி கொடுக்கிறார். அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில டியூப்ளி நகரத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான பத்திரிகை ஒன்றில் ஒரு செய்தி வருகிறது. இந்த விடுதி கட்டுவதற்காக $2000 என்பதற்கு பதிலாக $20,000 உதவியை செய்திருக்கிறார் என்று பத்திரிகையில ஒரு செய்தி வருது. இத விடுதி காப்பாளர் பார்த்த உடனே ஆச்சரியத்துல நடுநடுங்கி போறார். உடனே ஃபோர்டு அவர்களை சந்திச்சு இந்த நிகழ்வை சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அவரை பார்த்து நடந்த செய்திகளை சொல்லி, அதாவது அவரையும் தெரியாமல் நடந்த அந்த நிகழ்வு அது சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறார். ஹென்றி ஃபோர்டு அவர்கள் என்ன செஞ்சார் தெரியுமா? மீதம் $18,000 செக்கை எழுதி அவர்கிட்ட கொடுக்கிறார். விடுதி காப்பாளர் ஆச்சரியத்துல பார்க்கிறார். ஏன்னா செய்தியில வந்துருச்சு இல்லையா, அது இல்லை என்று மறுத்து சொல்லுவது எந்த அளவிற்கு அவருடைய தொழிலுக்கும் அவருடைய உயர்ந்த பண்புக்கும் அது இழுக்கு என்பதை அவர் நினைத்திருப்பார் போலும் இல்லையா. உடனே அதை வாங்கிட்டு அவரை பார்க்கிறார். அப்போ ஹென்றி ஃபோர்டு அவர்கள் சொன்ன செய்தி என்னன்னா, அந்த விடுதியினுடைய வாசல்ல ஒரு கல்வெட்டுல ஒரு செய்தி எழுதி வைங்க அப்படின்னு சொல்றார். என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அதாவது இங்கு அந்நியனாக நான் வந்தேன், என்னை உள்ளே என்னையும் சேர்த்து கொண்டீர்கள் என்று அந்த வாசகம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. ஏன்னா இன்னைக்கு சொன்ன சொல் ஒன்று, செய்கின்ற செயல் விட. ஏன்னா சொன்ன மாதிரி நடக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறவர்கள் தான் இன்று பலர் இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம ஊடகங்கள்ல நிறைய செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் சொல் மாறாமல் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் தான் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றார்கள் இல்லையா. மகிழ்ச்சி என்பது நமக்கு வழங்கப்படுகின்ற பரிசு, அது கிடைக்கின்ற பொழுதை பெற்றுக்கொள்ள வேண்டும், தட்டிவிடக் கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி வெள்ளத்து அணையது மலர் நீட்டம், மாந்தரதம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அது மாதிரி உள்ளத்தால் உயர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் செய்கின்ற செயலும் சிறந்ததாகவே உயர்ந்ததாகவே இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு இவர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன நண்பர்களே, முத்தமிழ் பார்வை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் அன்பு வணக்கம் பெறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.